வணக்க மக்களை, சட்டமன்ற கைப்பற்ற மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? எடப்பாடி ஏற்கனவே 10 தேர்தலில் தோற்றவரா? இப்போ பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் 11வது தோல்வி என்பது நிச்சயமா? நான் கூட்டணி எதுக்கு வரணும் என்று விஜயின் ஒரு அதிரடி பதில் என்ன? வாங்க வீடியோவை முழுமையாக கண்டலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது இன்னும் 2 மாத காலம் மட்டுமே இருக்கும் சூழல் தான் தமிழக அரசியலிலே கண்டிப்பாக புதிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் அனைத்து கட்சிகளும் தங்கள் கட்சி பணிகளை தீவிரமாக செயல்பட்டு வருகிறதா. அந்த வகையில் தான் தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது தேதிகளெல்லாம் அறிவிக்கப்பட்ட பின்னரே இது அனைத்து அரசியல் கட்சிகளும் பம்பரமாக சுழல்பட தொடங்கிவிட்டதா. அந்த வகையில்தான் விஜயின் புதிதாக ஆரம்பித்துள்ள இந்த தமிழக வெற்றிக் கழகம் காங்கிரசுடன் கூட்டணி வைக்கும் என்று அனைவரும் எதிர்பார்த்த நிலையில்தான் காங்கிரஸோ தனது கூட்டணி வலுப்படுத்தும் நிலையில்தான் திமுகவுடன் கூட்டணி வைத்துக் கொண்டது. அந்த வகையில்தான் இந்த கூட்டணி குறித்த எடப்பாடி பழனிசாமியோ விஜயோ உறுதி செய்யாத நிலையில்தான் ஊடகங்கள் மட்டுமே செய்திகள் பெரிதாக பார்க்கப்பட்டு வருகிறதா. அதாவது விஜய் அவர்கள் கண்டிப்பாக கூடிய விரைவில் பாஜகவுடன் கூட்டணி வைப்பதாக அரசியல் வியூகமெல்லாம் வகுக்கப்பட்டிருக்கிறது. இந்த செய்தி என்பது முற்றிலும் பொய்யாக இருக்கும் என்பதை அனைத்து தரப்பிலிருந்து செய்தியாக பார்க்கப்பட்டு வரும் சூழல்தான் உருவாகி இருக்கிறதாம் தமிழகத்தில். இதனைத் தொடர்ந்துதான் அது மட்டுமின்றி இந்த நிலையில் அதிமுக மற்றும் பாஜகவுடன் நாங்கள் கூட்டணி இல்லை என்று, ராமதாஸ் மற்றும் சசிகலாவுடன் கூட்டணி இல்லை என்றுதான் தாவைக்கா தரப்பிலிருந்து உறுதி செய்யப்பட்டதா. இந்த நிலையில்தான் விஜயின் எதிர்கால திட்டம் என்பது கண்டிப்பாக தொலைநோக்கு திட்டம் குறித்த தகவல் தற்போது கசிந்திருக்கிறதா. 2026 தேர்தலில் ஒரு முக்கிய இலக்காக தாவைக்கா கருதுவது என்பதும் அதிமுகவின் வாக்கு வங்கியை சிதைப்பதே ஆகும் என்று உறுதிப்படுத்தலாம். அதாவது எடப்பாடி பழனிசாமி பொறுத்தவரை இந்த தேர்தலில் ஒரு வலுவான தோல்வியை சந்திக்க வைப்பதன் மூலம் அதிமுகவின் எதிர்கால அரசியல் செல்வாக்கை முற்றிலுமாக முடக்கிவிடலாம் என்று விஜய் அவர்கள் கணக்கு போடுவதாக தெரிகிறதா. அதாவது அவ்வாறு நடந்தால் கண்டிப்பாக 2026க்கு பிறகு அதிமுக ஒரு தொய்வடைந்த கட்சியாக மாறும். இதன் விளைவாக தமிழக அரசில் ஒரு பிரதான போட்டி என்பது தமிழகத்தில் 2031 திமுக வெஸ் தாவைக்கா என்ற நிலைக்கு தான் தமிழக அரசியல் மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதா. அதாவது திராவிட கட்சிகளுக்கெல்லாம் ஒரு வலுவான மாற்றாக தன்னை முன்னிறுத்திக் கொள்ளும் விஜய்க்கு அதிமுகவின் பலவீனம் என்பது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக அமையும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமில்லை என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறதா. அதாவது விஜயின் இந்த தொலைநோக்கு திட்டம் என்பது கண்டிப்பாக 2026 தேர்தலோடு முடிந்துவிடவில்லை. அதன் உண்மையான இலக்கு என்பது 2031 சட்டமன்ற தேர்தலில் 2026 அதிமுகவை பின்னுக்கு தள்ளிவிட்டு சட்டமன்றத்தில் ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக அல்லது ஒரு கணிசமான இடங்களை பிடித்து கட்சியாக தாவைக்கா உருவெடுத்தால் கண்டிப்பாக அடுத்த 5 ஆண்டுகளில் எந்த ஒரு கட்சியின் அடித்தளம் மேலும் வலுப்பெறும் என்பதை 2031 தேர்தல் வரும்பொழுது அது முழுக்க விஜய் வெஸ் உதயநிதி ஸ்டாலின் என்ற நேரடி முதலாக இருக்குமா. அதாவது வாரிசு அரசியல் என்ற ஆயுதத்தை உதயநிதி அவர்கள் எதிராக தீவிரமாக பயன்படுத்தி வரும் மக்கள் மத்தியில் கண்டிப்பாக ஒரு புதிய மாற்றத்தை உறுதி செய்யும் விதமாகத்தான் இது சரியான தருணமாக இருக்கும் என்றும் விஜய் அவர்கள் கருவதாக தங்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில்தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியுடன் தாவைக்கா கூட்டணி என்பது உறுதியாக இல்லை என்ற நிலையில்தான் விஜயின் பேச்சுக்கள் இருந்ததாக கூறப்படுகிறதாம். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.